எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த தவக்காலத்திலே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் அல்லது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது, இறைவனிடம் வேண்டுங்கள், தந்தையாம் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் ஏறெடுங்கள் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இறைவேண்டல் என்பது என்ன என்பதை கூட நாம் புரியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் என்பது ஏதோ வார்த்தைகளை அடுக்கி ஜெபிக்கிறது அல்லது எதையாவது சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்கிற மனநிலையில நாம் இருக்கிறோம். காரணம், ஜெபம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறோம். ஜெபம் என்பது கடவுளோடு எனக்கு இருக்கிற உறவு, கடவுளோடு நான் வைத்து இருக்கிற உறவு நிலையைத்தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். அதை வார்த்தையாக நாம் வெளிப்படுத்துகிறோம். நான் கடவுளோடு ஒரு சுமூகமான நல்ல உறவு என்னிடம் இல்லை என்றால் நான் ஜெபிக்கிற ஜெபம் வீண் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை என் உள்ளத்திலே இருத்தி, ஆண்டவரை என் இதயத்திலே வைத்து, ஒவ்வொரு நாளும் அவரை அன்பை அனுபவித்து, என்னுடைய அன்பை அவருக்கு கொடுத்து, அவரை அன்பை நான் பெற்று வளர்கிற பொழுதுதான் நிச்சயமாக என்னுடைய ஜெபம் முழுமையாக கேட்கப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு வேண்டுதல், அப்படி இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு வேண்டுதல் என்பது கேட்பது என்கிற ஒரு பொருளை வலியுறுத்துகிறது. நாம் எதை கேட்கிறோம், யாரிடம் கேட்கிறோம்? என்னுடைய தேவைகள் இருக்கிறது, எனக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்குள்ளே மன போராட்டங்கள் இருக்கிறது, உள்மன காயங்கள் இருக்கிறது, எல்லாமே எனக்குள்ளே நிறைந்து இருக்கிறது. இதில் இருந்தெல்லாம் நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும், அவரிடமிருந்து நான் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக இன்று மனிதர்களை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். காரணம், இந்த மனிதர்கள் வழியாகத்தான் கடவுள் செயல்படுகிறார் என்பது உண்மையாக இருந்தாலும் மனிதர்கள் மாத்திரமே அங்கு முக்கியமானவர்கள் அல்ல. ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு ஆசிரை கொடுக்க முடியாது. ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுத்து விட முடியாது. அது நிறைவாக இருக்காது என்பதைத்தான் விவிலியம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் முழுமையான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு முழுமையான மீட்பின் அனுபவத்துக்குள்ளே நடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் இறைவனை நோக்கி ஜெபிக்கிற, இறைவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். எப்பொழுது நான் இறைவனை நோக்கி மன்றாடுவேன்? எனக்கு யார் அறிமுகமாயிருக்கிறார்களோ, எனக்கு யார் தெரிந்தவர்களாயிருக்கிறார்களோ, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேனோ அந்த மனிதர்களிடம் சென்றுதான் நான் எனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள ஓடோடி கொண்டிருக்கிறேன். காரணம், இந்த மனிதர்களை கூட படைத்தவர் கடவுள்தான் என்பதை மறந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் தந்தையிடம் நீங்கள் மன்றாடுங்கள். இன்றைக்கு கடவுள் என்கிற அந்த உன்னதமான நிலையை விட்டு இயேசு மனித கோலம் பூண்டு
இன்றைக்கு கடவுளை கடவுள் தன்மையிலிருந்து அவர் பார்க்கவில்லை. ஒரு தந்தையாக பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாரி கொடுக்கிற, கேட்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தந்தையாக கடவுள் இந்த நாளிலே தந்தை கடவுளை நமக்கு வலியுறுத்துகிறார். என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய இறைவேண்டல் என்பது தந்தையாம் கடவுளை நோக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவைகள் என்பது எவ்வளவு இருந்தாலும் அதை நான் ஆண்டவரிடம், இறைவனிடம் மன்றாடுகிற பொழுது எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் எனக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கிறார், தமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார். என் வாழ்விலே எல்லா தீமைகளையும் செய்துவிட்டு நான் ஆண்டவரிடம் வந்து எதையும் கேட்க முடியாது. என் வாழ்விலே தீமையான எண்ணங்களை வைத்துக் கொண்டு, தீய சுயநல எண்ணங்களை வைத்துக் கொண்டு நான் ஆண்டவரிடம் ஜெபிக்க முடியாது என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை வலியுறுத்துகிறது. நான் ஜெபிக்கலாம், வார்த்தைகளை அடுக்கி ஜெபிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாய் மாறி போயிடும். பலன் கொடுக்கிற அல்லது என் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிற ஒரு காரியமாய் அது அமையாது. 2 குறிப்பேடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனவருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலமளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள், ஆண்டவருடைய பெயரை நான் அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் நான் உணர்ந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஆண்டவரை புகழ்கிற ஒரு மனிதனாக நான் மாற முடியும். ஆண்டவரின் பெயரை போற்றுகிற ஒரு பிள்ளையாக மாறுகிற பொழுதும், எப்பொழுது நான் ஆண்டவரை போற்றுகிறேனோ, எப்பொழுது ஆண்டவரை நான் உயர்வாக எண்ணுகிறேனோ, எப்பொழுது என் ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் மேலாக எண்ணுகிறேனோ, அப்பொழுது நான் இந்த உலகத்திலே சிறுமையுற்றவனாய் மாறி போகிறேன், ஒன்றுமில்லாதவனாய் மாறி போகிறேன். அப்பொழுது ஆண்டவர் என் பாவங்களுக்காய் நான் ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்றாடுவேன், அவர் என் பாவங்களையும் மன்னித்து எனக்கு நலத்தையும் கொடுப்பார் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய வேண்டுதல், இறைவேண்டல் என்பது ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி எடுக்கிற அந்த விண்ணப்பம் என்பது மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தில அதை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலே அழகாக ஆசிரியர் சொல்லுகிறார், எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். நீங்கள் விண்ணக தந்தையிடம் மட்டுமே உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது, நம்முடைய இறைவேண்டல் என்பது தூய ஆவியின் துணை கொண்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தூய ஆவி எனக்கு கற்றுக் கொடுக்கிற விதத்திலே எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். எனக்கு ஜெபிக்க முடியாத, ஜெபிக்க மனமில்லாத, ஜெபிக்க தெரியாத நேரத்திலே சொல் வடிவம் பெற முடியாத என்னுடைய பெருமூச்சினாலே தூய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இறைவேண்டல் செய்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் செவி சாய்க்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியான மனநிலையோடு ஆண்டவரிடம் விண்ணப்பியுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது நான் உறுதியான மனநிலையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்பொழுது நான் கேட்கிற விண்ணப்பம் முழுமையாக கிடைக்கும் என்றால் எனக்கு ஆவியானவர் துணை செய்கிற பொழுது, ஆவியானவர் அந்த உறுதிப்பாட்டை கொடுக்கிற பொழுது, ஆவியானவர் அந்த உறுதிப்பாட்டை கொடுத்து கிறிஸ்து வழியாக என் விண்ணப்பங்கள் அனைத்தையும் தந்தையாம் கடவுளிடம் நான் கொடுக்கிற பொழுது என்னுடைய வேண்டல்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே என்னுடைய வேண்டல்கள் தந்தைக்கு திருவுளமாய் இருக்கிறதா, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா, அவருடைய விருப்பமாய் இருக்கிறதா என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு ஆவியின் துணை வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
14வது இறைவார்த்தை சொல்கிறது, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் கேட்கிற விண்ணப்பம் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றதா இருக்கிறதா, அதை அவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உமது தந்தையின் மாட்சியை மற்றும் உயர்த்தி பேசுகிறவர்களாய், எங்கள் குற்றங்களுக்கு மனமருந்துகிறவர்களாய், எங்கள் அன்றாட தேவைகளை நீர் கொடுக்க வல்லவர் என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் மீது நம்பிக்கை வைத்து கேட்கிற பொழுது தந்தையாம் கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்ற உணர்வோடு உமது திருமுக திருப்பெயர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல இயேசுவே. ஆமென்.